சரத், சக்தியை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாப்பா. அதான் வீட்லயே சாமி கும்பிட்டாச்சேம்மா. எங்க வீட்ல கும்பிட்டா கோயிலுக்கு போக கூடாதா? அதுக்குள்ள சக்தி, ஆக்சுவலா இன்னைக்கு ஒன்னு தியேட்டர் கூட்டிட்டு போய் படம் பார்க்கலான்னு இருந்தேன். என்னன்னா ரொமான்டிக் மூவியா? தியேட்டருக்கு போய் ஔவையார் படம் பார்க்க போறோம். அதுல ஞான பழத்தை பிழிந்துன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதை கத்துக்கிட்டு வந்து உனக்கு அறிவுரை சொல்ல போறேன். போடா போ. அதுக்கு நீங்க வீட்லயே KTVல நல்ல படம் பார்க்கலாம். வாயை வச்சுட்டு சும்மா டே. சரத், இன்னைக்கு நீங்க 2 பேருமே கோயிலுக்கு போயிட்டு வரணும்பா. அப்புறம் என்ன சரத், கோயிலுக்கு போயிட்டு அப்படியே படத்துக்கு போயிட்டு வந்துடலாம் வாங்க. இது பாரு, அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு தான் வரணும். நீ அடம் பிடிக்க கூடாது. டிக்கெட்ஸ் எல்லாம் ஏற்கனவே புக் பண்ணிட்டேன். நீ வந்துதான் ஆகணும். ஓகே? சரி, முதல்ல கோவிலுக்கு போவோம், அப்புறம் தியேட்டருக்கு போலாம். ஓகேயா? டபுள் ஓகே. அம்மா, நான் காலேஜ்க்கு போயிட்டு வரேன். என்ன நீ எப்ப பார்த்தாலும் ஆத்தானா பாஸ் ஆயிட்டேன்னு சொல்ற மாதிரி அடிக்கடி நான் காலேஜ் போறேன்னு சொல்ற? உன்ன மாதிரி வீட்ல இருந்து 13 அரியர்ஸ் வைக்க சொல்றியா? ஏய், யாரு 13 அரியர்ஸ் வச்சிருக்கா? நீதான். 13லாம் இல்ல, 12 தான். அரியர் வைக்கிற எருமை, இதுல உனக்கு என்ன பெருமை? சைலண்டா இரு. சார், இங்க சரத்துங்கிறது யாரு? நான் தான் சார். என்ன விஷயம் சொல்லுங்க. போலி மெடிசன் கம்பெனி நடத்தின சுதாகருக்கு ஹெல்ப் பண்ண கூட்டுறதுக்காக நாங்க உங்களை அரெஸ்ட் பண்றோம். இன்ஸ்பெக்டர் சார், இவருக்கும் அந்த சுதாகருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நாங்க டீடைல்டா போலீஸ் கிட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணிருக்கோம். சாரி மேடம், இவர் அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கங்க. எந்த எவிடன்ஸும் இல்லாம எப்படி சார் நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணலாம்? இங்க பாருங்க சார், சொசைட்டில நீங்க பெரிய ஆளுன்னு கேள்விப்பட்டோம். அதனாலதான் டீசெண்டா பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லனா கையில விலங்க போட்டு எழுதிட்டு போக வேண்டியிருக்கும். ப்ளீஸ் சார், கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. அவசரப்படாதீங்க. என்னோட சிஸ்டர் தான் கலெக்டரா இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு. நீங்க அர்ச்சனா மேடத்தோட சிஸ்டர்னு எனக்கும் தெரியும். இவர் அரெஸ்ட் பண்ண சொன்னதே அர்ச்சனா மேடம் தான். இந்த மெடிசன் மாஃபியா கேஸை ஃபுல்லா டீல் பண்றதே அவங்க தான். இன்னைக்கு நைட்டுக்குள்ள என் கைக்கு அந்த டீடைல்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த கும்பலை என்ன பண்ண போறேன்னு பாருங்க. என்ன சக்தி இதெல்லாம்? அர்ச்சனா எதுக்கா என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லணும்? கோவப்படாதீங்க சரத். நேற்று அர்ச்சனா வீட்டுக்கு வந்தப்பவே இந்த மெடிசன் மாஃபியா கும்பலை பத்தி பேசிட்டு இருந்தா. உங்களையும் அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கானா? அதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கும். நீங்க ஸ்டேஷனுக்கு போங்க சரத். நான் அர்ச்சனா கூட்டிட்டு பின்னாடியே வந்துடுறேன். ப்ளீஸ் சரத், எனக்காக போங்க. அர்ச்சனா உங்களுக்கு நல்லது பண்ணதான் இப்படி பண்ணிருப்பா. இன்னும் என்ன சார் பார்த்துட்டு இருக்கீங்க? என் கையில விலங்க மாட்டி இழுத்துட்டு போங்க. சரத், ப்ளீஸ் கோவப்படாதீங்க. வாங்க சார். வரேன், நீங்க போங்க. வாயா. சத்தமே இல்லாம வந்து நிக்கிறீங்க. இதுக்கு மேல சத்தம் போட்டுக்கிட்டே வரணும்னா பேண்ட் வாத்தியத்தை வச்சுக்கிட்டு தான் வரணும். ஐயோ, சிரிப்பே வரலமா. சரி, அம்மாவும் ஆனந்தம் எங்க? இல்லக்கா, நம்ம ஊர்ல லேண்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்களே. ஆமா, அது இன்னும் முடியல. இன்னைக்கு வேற தாசில்தார் ஆபீஸ்ல ஒரு வேலை இருக்குன்னு அம்மாவும் அண்ணனும் கிளம்பிட்டாங்க. நாங்க முன்னாடி வந்துட்டோம். சரி. என்ன மச்சான், ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு?
அது இங்க பக்கத்துல மெடிக்கல் ஷாப் எதுவும் திறக்கல, அதனால தூரமா போய் வாங்கிட்டு வரேன். யாருக்கு என்னாச்சு? அதை ஏன் கேக்குற? நேத்து சக்தி அக்கா வீட்ல ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு வரும்போது ஒருத்தர் குண்டடிப்பட்டு நம்ம கார் முன்னாடியே வந்து விழுந்துட்டாரு. யாருன்னு போய் பார்த்தா அதான் நம்ம தேவிகா ஆபரேஷனுக்கு ஒரு பிசினஸ் மேனை ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம்ல, அவரு கூட முடியாதுன்னு சொன்னாரே. ஐயோ பாவம், அப்புறம் என்னாச்சு மாமா? அப்புறம் என்ன, ஒரு வழியா காப்பாத்தி கொண்டு வந்து தோ மேலதான் படுக்க வச்சிருக்கோம். சரி, நான் போய் அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டு வந்துடுறேன். சரி மச்சான். சரி, எல்லாரும் ரொம்ப டயர்டா இருப்பீங்க இல்லையா? வாங்க முதல்ல சாப்பிடுங்க வாங்க. அக்கா ரொம்ப டயர்டா இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து சாப்பிடுறோம் ப்ளீஸ்க்கா. சரி சீக்கிரமா வந்துரு, எப்பயும் போல லேட் பண்ணிராத. சரி சரி, நீ வா. அக்கா காஃபி கிச்சன்ல குடிக்கிறியா? வாங்க. அண்ணா, என்னம்மா? பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாமாண்ணா? தாராளமா யூஸ் பண்ணிக்கோ. அம்மா அழாதம்மா. அத்தை, எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்கீங்க? சரத்துக்கு ஒண்ணும் ஆகாது. நானும் அர்ச்சனா போய் என்ன ஏதுன்னு கேட்டு சரத்தை கூட்டிட்டு வந்துடுறோம். இப்பதான் இந்த வீட்ல ஒரு நல்லது நடக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டேன், அதுக்குள்ள இப்படி. அம்மா, அண்ணி தான் சொல்றாங்கல்ல, அழாதம்மா. அண்ணி, இதுல அண்ணாவோட எல்லா கம்பெனிஸோட டாக்குமெண்ட்ஸ், டீலர்ஷிப் டாக்குமெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம அந்த சுதாகர் கூட என்னென்ன பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காருன்னு அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் இருக்கு. தேங்க்யூ ராஜ். அண்ணி, நான் கூட வரட்டுமா? வேண்டாம் ராஜ், அதான் அர்ச்சனா இருக்கால, நாங்க பாத்துக்கிறோம். ம். சரி அத்தை, நான் போயிட்டு வந்துடுறேன். எங்க கிளம்பிட்ட சக்தி? உன்னை பார்க்க தான் கிளம்பிட்டு இருந்தேன். நான் ஷரத்தை பத்தி அது விஷயமா தான் நானும் உன்னை பார்க்க கிளம்பினேன். ஷரத்துக்கு நடந்ததை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா? அவங்களுக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. கவலைப்படாதீங்க, ஷரத் மேல எந்த தப்பும் இல்ல. எல்லாம் அந்த சுதாகரும் ஷரத்தோட இன்னொரு டீலர் சஞ்சய் தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அப்ப ஷரத்துக்கு ஒன்னும் ஆயிடாதுல்ல அர்ச்சனா? அவருக்கு என்ன ஆக போகுது? இது சும்மா ஒரு என்கொயரி தான், ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ். மலையழகு ஆதாரமா உள்ளவர
இந்த ஊரு உலகமே செழிச்சு வாழ இல்ல குறை. பச்சை செடி கொடிக பழகி பேசி அள்ளி தர நாங்க கைய ஏந்தி தான் பொழைக்க மாட்டோம் போகும் வர. கவலைப்படாதீங்க, ஷரத் மேல எந்த தப்பும் இல்ல. எல்லாம் அந்த சுதாகரும் ஷரத்தோட இன்னொரு டீலர் சஞ்சய் தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அப்ப ஷரத்துக்கு ஒன்னும் ஆயிடாதுல்ல அர்ச்சனா? அவருக்கு என்ன ஆக போகுது? இது சும்மா ஒரு என்கொயரி தான், ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ். நல்ல வேளை, நான் கூட ரொம்ப பயந்துட்டேன். எதுக்குமா பயப்படணும்? நம்ம என்ன தப்பா பண்றோம்? தப்பு பண்ணலதான், இருந்தாலும் மனசு பதறது இல்ல அர்ச்சனா. சரி விடுங்க, நானும் சக்தியும் இருக்கிற வரைக்கும் உங்க பிள்ளைக்கும் ஒன்னும் ஆகாது. மேடம், லேட் ஆகுது. இதை முடிச்சிட்டு கமிஷனர் ஆபீஸ்க்கு வர போகணும். சரி. சக்தி, ஒரு சின்ன என்கொயரி. ஷரத்தை கொஞ்சம் கூப்பிட்டேன். இதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிஸ் தான். என்ன அர்ச்சனா அண்ணி விளையாடுறீங்களா? இப்பதான் நீங்க சொன்னதா சொல்லி போலீஸ் வந்து எங்க அண்ணா அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. ஷரத்தா அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களா? ஆமா அர்ச்சனா, நீ சொன்னதா சொல்லிதானே அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. என்ன இது ஜெயக்குமார்? மேடம், இந்த கேஸை டீல் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம டீம் மட்டும்தான். ரொம்ப சீக்கிரட்டா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பாண்டியன் சாரும் நார்த் இந்தியா போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது யார் இங்க வந்து அரெஸ்ட் பண்ணிருக்க முடியும் மேடம்? அப்போ ஷரத்தை நீ அரெஸ்ட் பண்ண சொல்லி அர்ச்சனா? இல்ல சக்தி, எனக்கு நேற்று நைட் அந்த மெடிசன் மாஃபியா கும்பலை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸும் என் கைக்கு வந்துருச்சு. அதுல ஷரத்தும் சம்மந்தப்பட்டிருக்கிறதா ஒரு ஃபைல் இருந்துச்சு. அதை பத்தி விசாரிச்சு பார்த்தப்ப சுதாகரும் அவரோட இன்னொரு டீலரும் சேர்ந்துதான் ஷரத்தோட கம்பெனியின் கோடவுன்ஸை அவருக்கே தெரியாம யூஸ் பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப கூட நாங்க வந்தது சுதாகருக்கும் ஷரத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு லீகலா ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு போக தான் வந்தோம். ஆமா மேடம், சரத் சாரை நாங்க அரெஸ்ட் பண்ணல. அதுக்கான அவசியமே எங்களுக்கு இல்ல. நீங்க அரெஸ்ட் பண்ணலனா அப்புறம் வேற யார் அரெஸ்ட் பண்ணா? அதுதான் எனக்கும் புரியல. நேத்துதான் எனக்கு தாலிலாம் பிரிச்சு போட்டாங்க. அதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சு பாரு. என்ன சக்தி இது? எப்ப பார்த்தாலும் நீ தான் எனக்கு தைரியம் சொல்லுவ. இப்ப நீயே இப்படி பேசினா எப்படி? இப்பதான் எனக்கும் ஷரத்துக்கு நடுவுல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. இந்த டைம்ல போய் நீ ஒன்னும் கவலைப்படாத. யாரோ விஷயம் தெரிஞ்சவங்க தான் இதுல விளையாடுறாங்க. அது யாருன்னு கொஞ்ச நேரத்தில் கண்டுபிடிச்சிடுவோம். சுதாகர் சார், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், பயப்படாதீங்க. நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நீங்க நான் தான் டாக்டர் மதன். என் குழந்தைக்காக கூட உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தோமே, அதே டாக்டர் மதன் தான். நான் எப்படி இங்க? அது நேத்து நைட்டு உங்களை யாரும் ஷூட் பண்ணதுனால நீங்க என் கார் முன்னாடி வந்து மயங்கி விழுந்துட்டீங்க. சார்,
உங்களை யார் ஷூட் பண்ணா? அது தெரியல சார். என்ன யார் ஷூட் பண்ணா, எதுக்காக ஷூட் பண்ணாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல சார். சரி விடுங்க சார், நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. பக்கத்துல என்னோட கிளினிக் இருக்கு, உங்களை அங்க அட்மிட் பண்ணிடுறேன். நாம அதுக்கப்புறமா போலீஸ்ல போய் இன்ஃபார்ம் பண்ணிடலாம். நோ நோ நோ, நீங்க எனக்கு இந்த உதவி செஞ்சதே பெரிய விஷயம். நான் கிளம்புறேன். கிளம்புறீங்களா? சார், உங்களுக்கு சரியாக இன்னும் 1 வீக் ஆகும். இங்க பாருங்க, அது வரைக்கும் நீங்க உங்களை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. இங்க பாருங்க, நீங்க என் கிளினிக்ல அட்மிட் ஆகலனாலும் பரவாயில்ல, வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிடுங்க. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க சார், முடிஞ்ச கண்டிப்பா பண்றேன். என்ன யார் சுட்டாங்கன்னு நான் முதல்ல கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் நான் போலீஸ் கிட்ட போகக்கூடாது. என்ன சார் இது, நீங்க போலீஸ் கிட்ட போனா தானே யாருன்னே கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு இல்ல சார், போலீஸ்ல எனக்கு நிறைய எதிரி இருக்காங்க. என்னோட வளர்ச்சி பிடிக்காம என்கிட்ட இருக்கிற பணத்துக்காக நிறைய பேர் என்ன கொலை பண்ணணும்னு அலையிறாங்க. இப்போ நான் போலீஸ் கிட்ட போனா என்னை ஷூட் பண்ணவன் கண்டிப்பா தப்பிச்சிருவான். அதுக்காக தான் சார் சொல்றேன், நான் அவனை கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் சேஃபா நான் இங்க தங்கறதுக்கும் கியூர் ஆகிறதுக்கும் நீங்க தான் கொஞ்சம் உதவி செய்யணும் ப்ளீஸ். சரி சார், நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் நாங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம். நீங்க சரியாகிற வரைக்கும் தாராளமா இங்க இருந்துக்கலாம். சாரி சார், நீங்க வந்தப்பெல்லாம் எனக்கு பிசினஸ் டென்ஷன். அதான் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். நான் இப்பவே டாக்டர் ராபர்ட் கிட்ட பேசி உங்க குழந்தை ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்றேன் சார். இல்ல சார், அதுக்கு அவசியமே இல்ல. ஏன் சார்? என் குழந்தைக்கு பேச்சு வந்துருச்சு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப சந்தோஷம். மாமா காஃபி. குடு, இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. தேங்க்ஸ். இவங்க என் மாமா பொண்ணு. ஓ சரி, நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் டிஃபன் தருவாங்க, சாப்பிடுங்க. மறக்காம சாப்பிட்டுட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் இதுல வச்சிருக்கேன், இதை போட்டுங்க. சரி. அப்புறம் டிவி இருக்கு, இந்தாங்க. போர் அடிச்சா டிவி பாருங்க. ஓகே சார். ப்ளீஸ் பி கம்ஃபர்டபுள். ஓகே. பூமிகா, அவரு கண்ணு முடிச்சிட்டாரு. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். சரி, அவருக்கு ஏதாவது டிஃபன் கொடுத்துரு. அப்புறம் இன்னொரு விஷயம், குணமாகற வரைக்கும் இங்கதான் இருப்பாரு. தாராளமா இருந்துட்டு போட்டோம், அதுக்கு என்ன? ஏன் மாமா, உங்களுக்கும் அக்காக்கும் விவசாயே இல்லையா? ஏய், ஏன் இப்படி சொல்ற? பின்ன என்னக்கா, நம்ம தேவிகா ஆபரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணாத அந்த ஆளை கூட்டிக்கிட்டு வந்து இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னா செய்தாரே ஒருத்தல், அவர் நானு நன்னயம் செய்து விடல்னு வள்ளுவரே சொல்லிருக்காரு. ஆமா, வள்ளுவர் வாசகின்னு ஏதாவது கதை சொல்லிக்கிட்டே இருங்க. எனக்கு என்னவோ இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. ஏய் ராதா, என்ன இவ்ளோ கோப்? சரி, சீக்கிரம் அவருக்கு டிஃபன் ரெடி பண்ணி கொடு, டேப்லெட் போடணும். எல்லாம் உள்ள ரெடியா தான் வச்சிருக்கேன். ஓ சரியா? ஓகே. அக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏய், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன? மேல ஒருத்தர் இருக்கார்ல, அவருக்கு டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அவர் மாத்திரை போடணுமா, நீ கொண்டு போய் கொடுத்துறியா? சரி, சீக்கிரம் கொடுங்க. சரி சரி இரு. தாங்கக்கா. பத்ரம், சாம்பார் கொட்டிர போது பார்த்து மெதுவா கொண்டு போ. சரி, எனக்கு எடுத்து வைங்க. சரி சரி. சாமி
முழுதும் உழுக்குறியே இந்த சீமை முச்சுடும் நிறைஞ்சி நின்னாலும் சிரிச்சே நீ என்ன கொள்ளுறியே